ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கு அண்ணாமலையோட தானே ஒழிய அதிமுகவுக்கு பிஜேபியோட கிடையாது. அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணது அண்ணாமலை. பிஜேபிக்குள்ளேருந்து போட்டு கொடுத்தா இன்சைடர் ஜாப்ன்றது விஷயம் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். பிஜேபிக்குள்ள இன்சைடர் ஜாப்னா அது யாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். நான் அதனால் எந்த நேமையும் நான் ட்ராப் பண்ண விரும்புகிறேன். எச் ராஜாவை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இத்தனை தடவை வந்தாலும் எச் ராஜாவை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பிஹேவியர் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபிக்குள்ளே அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது. அண்ணாமலை மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஒரு அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கேலாம் அவர் பண்ண மாட்டார். அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்டி டிஎம்கே பண்ணுறதுக்கு ஆள் தேவை கிடையாது. ப்ரோ டிஎம்கேக்கு இங்கே ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு பவர் வேணும், அவ்வளோதான். பவருக்காக அவங்க எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. பவர் தான் அவங்களுக்கு மெயின்ன்றதுனால அவங்க நிரந்தர எதிரிகளை என்றைக்குமே சம்பாதிக்க மாட்டாங்க. நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடிக்கு போயிட்டு வந்தார், கேசவ விநாயகம் போயிட்டு வந்தார், இன்னும் சில பேர் போயிட்டு வந்தார். நயினார் ஏதோ சம் காம்ப்ரமைஸ் வித் டிஎம்கே நடக்கும். அண்ணாமலையால் தான் நல்லா இருந்த அலையன்ஸ் நாசமாக போச்சுன்றது இன்றைக்கி ரொம்ப லேட்டாக அமித்ஷாவுக்கு தெரியுது. பழைய அலையன்ஸ் இருந்திருந்துன்னா 10லேருந்து 12 சீட் குறையாமல் 12 சீட் குறையாமல் அடிச்சிருப்பாங்க அந்த அலையன்ஸ். நாதஸ்மேனியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாஜக தலைவராக பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான் தேர்வு செய்யப்படுவார்ன்ற ஒரு பார்வை இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒரு சில நிகழ்வுலாம் நயினார் தான் முக்கியத்துவம் படுத்தப்பட்டார். பிரதமர் இந்த நிகழ்வுமே நயினார் தான் அந்த மேடையில் ஏற்றிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தலைவர் மாற்றம் பிஜேபியில் அநேகமாக உறுதி என்று தான் தெரிகிறது. இப்போ மோடி கலந்து கொண்ட ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா மேடையில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இடம்பெறவில்லை. இத்தனைக்கும் அவர் ஃபங்க்ஷனில் இருந்தார், பட் அவர் இடம்பெறவில்லை. ஸ்டேஜுக்கு பின்னாடி ஸ்டேஜில் பின்னால் இருந்தார். வழக்கமாக ஸ்டேஜில் உட்காருவார், இல்லை அவர் அண்ணா இவர் தான் நம்முடைய நயினார் தான் மேடையில் இருந்தார். அதிமுகலேருந்து வந்தவர் நயினார். 2001-6 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மந்திரியாக இருந்தவர். அவர் பிஜேபி தலைவராக வருவது அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு வெள்ளோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கு அண்ணாமலையோட தானே ஒழிய அதிமுகவுக்கு பிஜேபியோட கிடையாது. நிச்சயமா அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணது அண்ணாமலை. இந்த 2019 அலையன்ஸ் இருந்திருந்தோன்னா அதிமுக பாஜக தேமுதிக பாமக குட்டி கட்சிகள் இருந்தால் கண்டிப்பாக 10லேருந்து 12 சீட் அடிச்சிருப்பாங்கன்றது உண்மை. அந்த ஞானோதயம் லேட்டாக வருது அமித்ஷாவுக்கு. அண்ணாமலையால் தான் தேசிய அளவில் என்டிஏக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னு கூட உறுதியாக சொல்லலாம். 2004 எப்படி தமிழ்நாடு வாஜ்பாயை பதவியிலேருந்து இறக்கிட்டு மன்மோகன் சிங் ஆட்சி கட்டில் அமர்த்தியதோ அதே தவிரத தலைகீழ நடந்தது. 2024 மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. ஆட்சியை தக்க வச்சு பிஜேபி மிஸ். கர்நாடகா மட்டும் ஆந்திராவும் போயிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆகவே இந்த நிலைமைக்கு காரணம் அண்ணாமலைன்றது ரொம்ப லேட்டாக அமித்ஷாவுக்கு தெரிய வருது. நயினார் நாகேந்திரன் 2001-6 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர். அடிப்படையில் ஒரு அதிமுக காரர். இப்போ அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உருவாகிறது என்றால் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு. அப்போ அதிமுகலேருந்து அந்த ஒரு பிஜேபியில் இருக்கிறது ஸ்மூத் செயிலிங்காக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அண்ணாமலையால் தான் நல்லா இருந்த அலையன்ஸ் நாசமாக போச்சுன்றது இன்றைக்கி ரொம்ப லேட்டாக அமித்ஷாவுக்கு தெரியுது. பழைய அலையன்ஸ் இருந்திருந்துன்னா 10லேருந்து 12 சீட் குறையாமல் 12 சீட் குறையாமல் அடிச்சிருப்பாங்க அந்த அலையன்ஸ். தமிழ்நாடு தான் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ்நாடு தான். இந்த ஞானோதயம் லேட்டாக வந்ததால் தான் அட்லீஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில் அந்த தவறு நடக்கக்கூடாது. இன்னொரு டேர்ம் திமுகவை கொடுத்தோன்னா 2029 இங்கே தமிழ்நாட்டில் மறுபடியும் 40 சீட் என்டிஏக்கு எதிராக வந்துடும். அதை தடுக்கிறது தான் ஒரே நோக்கம்னு பிஜேபிக்கு இருக்கிறதால திமுகவை தோக்கடிக்கணும்னா இங்கே ஒரு ஒன்றுபட்ட அலையன்ஸ் வரணும்னு விரும்புகிறாங்க. ஒரு விஷயம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு விழுற மாதிரி அசம்பிளியில் விழாது. பிஜேபி எந்த கூட்டணியில் இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் பிஜேபியை முழுவதும் நிராகரிப்பது மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் நிராகரிக்க மாட்டாங்க. அதுக்கு சரியான உதாரணம் 21 பிஜேபியும் கூட வச்சுக்கிட்டு தான் 75 சீட் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த ஞானோதயம் அவங்களுக்கு லேட்டாக வந்ததால் அவங்க அதிமுகவோட சேரணும்னு விரும்புகிறாங்க. கண்டிப்பாக நயினார் வந்துட்டாருன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. 99 விழுக்காடு நயினார் நாகேந்திரன் தான் பிஜேபி தலைவராக வரப்போகிறார் என்பது உறுதியாக விட்டதாகத்தான் எல்லா தரப்பிலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அது ஏடிஎம்கே அலையன்ஸுக்கான ஒரு கட்டியம் கூறும் நிகழ்வாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சிம்டம் ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான் நம்ம அதை எடுத்துக்கணும்.
சரி. ஆனா ஏற்கனவே இந்த எம்பி எலெக்ஷன்ல நயினார் நாகேந்திரன் மாட்டினதுக்கே அண்ணாமலை தான் காரணம்ன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எக்மூர்ல வந்து ஒரு 4 கோடி ரூபாய் மாட்டிருந்துச்சு. கேசவ விநாயகமும் இவரும் தான் பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்தியில் பரவலாக இருந்துச்சுல பேசப்பட்டுச்சு. ஆனால் 2 பேருமே அதை மறுத்து இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வச்சு ஏற்கனவே நயினாரை வந்து இவர் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கல அண்ணாமலைன்ற மாதிரி விஷயங்கள் செய்திகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு. 4 கோடி ரூபாய் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிக்கிறாங்க. எக்மோரில் 2 பேர் ஏறுறாங்க. எலெக்ஷன் பீக்கில் எக்மோரில் ஏறுறாங்க. எக்மோர்லேருந்து தாம்பரம் வரத்துக்குள்ளே எவனோ போட்டு கொடுத்துடலாம். தாம்பரத்தில் ரயில்வே போலீஸ் செக் பண்ணுறாங்க. அப்போ எலெக்ஷன் டைம், அதனால் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. மாட்டிக்குது. 4 கோடி ரூபாய் மாட்டிக்குது. அது மாட்டுக்கின பிறகு உங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு யார் பண்ணான்னு தெரியல. இத்தனைக்கும் வழக்கு விசாரணையில் நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடிக்கு போயிட்டு வந்தார், கேசவ விநாயகம் போயிட்டு வந்தார், இன்னும் சில பேர் போயிட்டு வந்தாங்க. இது இன்னாருடைய பணம்னு சிபிசிஐடி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து அது நயினாரோட பணம் அண்ணாமலை போட்டு கொடுத்தாருலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த அப்படி செய்திகள் வந்து தமிழ்நாடு மீடியாவில், லோக்கல் மீடியாவில், தமிழ் பத்திரிகைகளில் பெரிய அளவில் வந்து தமிழ் ஊடகங்களில் தான் வந்தது. அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் பெரிய அளவில் அது பிரஸ்தாபிக்கப்பட்டது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக சிபிசிஐடிலேருந்து எதுவுமே வரல. நீ அதிகாரப்பூர்வமாக சிபிசிஐடிலேருந்து வராத வரையில் அல்லது பிஜேபிக்குள்ளே யாராவது இல்லை இது நயினார் பணம் தான் சொல்லாத வரையில், பிஜேபிக்குள்ளே சொன்னால் கூட நம்ம பேச முடியாது. நம்ம எப்போ பேச முடியும்? இதை சிபிசிஐடி சொல்லணும். சிபிசிஐடி எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல. அவங்க இந்த கேஸோட இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேஸோட கரெக்டாக 1 இயர் ஆக போகுது. இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சிபிசிஐடி இது வரைக்கும் பொதுவெளியில் எதுவுமே சொல்லலை. கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, அப்படியே கிடக்குது. நயினார் 2 தடவையோ 3 தடவையோ போயிட்டு வந்தார். இவர் கேசவ விநாயகம் போயிட்டு வந்தார். இன்ட்ரெஸ்டிங்லி பிஜேபி பொருளாளர் SR சேகர் 1 தடவையோ 2 தடவையோ விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அவர் போயிருக்காரு. இது இன்சைடர் ஜாப். பிஜேபிக்குள்ளேருந்து போட்டு கொடுத்தா இன்சைடர் ஜாப்ன்றது விஷயம் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். பிஜேபிக்குள்ள இன்சைடர் ஜாப்னா அது யாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். நான் அதனால் எந்த நேமையும் நான் ட்ராப் பண்ண விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவராக வராருன்னா தேர்தல் நெருக்கத்தில் திமுக என்னெல்லாம் செய்யும் என்பதற்கு நடந்த சம்பவங்களே உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரியலி இன்ட்ரெஸ்டிங். நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட்டால் தேர்தல் நெருக்கத்தில் இந்த கேஸில் திருப்பி தெரியாது, எனக்கு தெரியாது. கண்டிப்பாக திமுக இதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஆப்ரேட்ஸ். அப்படி இல்லைன்னா நயினார் ஏதோ சம் காம்ப்ரமைஸ் வித் டிஎம்கேன்னு அர்த்தம். இன்னொன்று, டிஎம்கே வந்து எப்பயுமே வந்து தங்களுடைய எதிரிக்கு விரோதமாக தங்களிடம் இருக்கக்கூடிய அஸ்திரங்களை, குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக பிரயோகிக்க மாட்டாங்க. அந்த அஸ்திரங்களை காண்பித்து எதிரியை தங்கள் வழிக்கு கொண்டு வர தான் விரும்புவாங்களே ஒழிய அந்த அஸ்திரத்தை போட்டு எதிரியை அழிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே இந்த அறிவாலயம் விஷயத்துல எல்முருகன் வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. ஆமா, முரசொலி அறிவாலயம் முரசொலி அந்த இது பஞ்சமி நிலன்னு சொன்னாங்க. ஆமா, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர் வருத்தம் தெரிவிச்சார். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வேணா டிஃபமேஷன் மாதிரி போட்டு இதை வாங்கலாம், முரசொலியில வேணான்னு விட்டாங்க. அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வரேன். டிஎம்கேவோட இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவுட் அண்ட் அவுட்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். 75 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவிலேயே வந்து வலுவுடன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராந்திய கட்சி. அவங்களுக்கு பவர் வேணும், அவ்வளோதான். பவருக்காக அவங்க எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. பவர் தான் அவங்களுக்கு மெயின்ன்றதுனால வந்து அவங்க நிரந்தர எதிரிகளை என்றைக்குமே சம்பாதிக்க மாட்டாங்க. இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சு எதிரியை தான் வழிக்கு கொண்டு வருவாங்களே ஒழிய இதை வச்சு எதிரியை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன, இப்போ அவங்க நினச்சாங்கன்னா சிபிசிஐடி நினச்சதுன்னா நயினார் நாகேந்திரனை ஃப்ரேம் பண்ணி அரெஸ்ட் கூட பண்ணலாம், அதில் சார்ஜ் ஷீட் போட்டலாம். ஸோ வாட்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது ஒரு பகையாக தான் மாறும். இதை துருப்பு சீட்டா வச்சு இல்லை இதை துருப்பு சீட்டா நீ வைக்கிறதால சில விஷயங்களை சாதிக்கலாம். அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. எப்பயுமே வந்து
ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் கொடநாடு கேஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தன்னுடைய எதிரிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சாட்சியங்களை யூஸ் பண்ணணும்னு பார்ப்பானே ஒழிய அதை அஸ்திரமாக பயன்படுத்தி அழிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. இந்த டூ தட். அது என்ன லாபம் அவங்களுக்கு? அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த எதிரிலாம் இன்னொரு எதிரி வந்து இன்னொரு எதிரி அங்கே வந்து நிற்கப்பாங்க. நயினார் நாகேந்திரனை வந்து கேஸில் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும் உங்களால்? அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? நயினாரை கேஸ் நடக்கணும்ல, ட்ரையலுக்கு போகணும்ல, ட்ரையலில் ப்ரூவ் பண்ணணும்ல, சார்ஜ் ஷீட் போட்டு நீ ட்ரையல் பண்ணல. சில விஷயத்துல எல்லாம் பல விஷயங்கள்ல வந்து ஆதாரம் இருக்கும், ட்ரையலில் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால தான் பாலிட்டிஷியன் ஆப்போசிட்டா இருக்க அந்த கேஸ். எவ்வளோ கேஸ் இந்த அமித்ஷா கட்சியில் ஒன்றுமே இப்போ இந்த மேலகன் குண்டு வெடிப்பு வழக்குல கடைசி நேரத்தில் நீதிபதியை மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். தீர்ப்பு வரப்போது தேதி ஜட்ஜ்மெண்ட் நேரத்தில் ஜட்ஜியை மாற்றிடுறது, அவ்வளோதான். அதான் இந்தியா. ஸோ அதனால் இது நயினார் வந்து தலைவராக வரதால் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு. பட் அவர் பெரிய அளவில் ஆன்டி டிஎம்கே எதுவும் நயினார் பண்ண மாட்டார். நான் அதை உறுதியாக உங்களுக்கு சொன்னேன். நயினாரோட சட்டசபையிலே தெரியும் அவர் பேச மாட்டார், பேசினது இல்லை. அவர் வந்து சாஃப்ட் மேன். அவர் திமுகவோடையும் அவர் அந்த பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல். அவர் பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல். இதுதான் நயினார் நாகேந்திரன். அவர் திமுகவையும் பகச்சிக்க மாட்டார், அண்ணா திமுகவையும் பகச்சிக்க மாட்டார். அப்படி தலுக்கா அப்படி போயிடுவார் அவர் வந்து. திமுகவும் அதை ரசிக்கும். பல முக்கியமான விவாதங்கள்ல நயினார் வந்து எதிர்ப்பா பேசுறப்ப சிரிச்சிலே பேசிட்டு வெளில வந்தார்ன்ற விஷயங்கள தான் நம்ம சட்டசபை விஷயங்கள். அவர் ஒன்றும் அக்ரெசிவால ஆன்டி பிஜேபி பண்ண மாட்டாருங்க. சாரி, ஆன்டி டிஎம்கே பண்ண மாட்டார். உறுதியாக நான் சொல்றேன். அண்ணாமலை மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஒரு அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கேலாம் அவர் பண்ண மாட்டார். அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்டி டிஎம்கே பண்ணுறதுக்கு ஆள் தேவை கிடையாது. ப்ரோ டிஎம்கேக்கு இங்கே ஒரு ஆள் வேணும், அலைன்ஸ் வேணும். அலைன்ஸ்க்காக அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ அண்ணாமலை மாற்றம் வந்து தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் இல்லை, பேரிழப்புலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு இழப்பு தான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆல் சட்டன் தான் செட் அண்ட் டன். தமிழ்நாட்டில் குக்கிராமம் வரைக்கும் பிஜேபின்ற பேரை கொண்டு போய் அவர் சேர்த்தார். ஒரு 10% ஓட்டு வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காரு. பட் இது இவ்வளோ தான் மேக்ஸிமம், இதுக்கு மேலே அது போவாது. அவர் கொண்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சாங்க யூட்டிலிட்டி வேல்யூ இருக்குதான்னு தெரியல. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை பாப்புலரைஸ் பண்ணாருன்றது உண்மை. அவர் 4 மாதம் ஆக்ஸ்போர்டுக்கு போயிருந்தப்ப இங்கே பிஜேபியால் ஃபங்க்ஷனே பண்ண முடியல. இத்தனைக்கும் ஒரு கமிட்டியை போட்டாங்க, கட்சி இருக்கா இல்லையானே தெரியல. தடாலடி அண்ணாமலை எதனா பண்ணினே இருப்பார். ஒரு பாப்புலர் ஃபேஸ் இருந்தார். அது இல்லை. நயினார் நாகேந்திரன்லாம் வந்து அதை இட்டு கட்ட முடியாது, இட்டு நிரப்ப முடியாது. எனவே அவர் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு அஜெண்டாவை வகுத்துக்கிட்டதால வந்த வேணாம் இது. அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் அதை சொல்லுவேன். ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் கண்டினியூ ஆகிருப்பார். அதில் அவர் ஏதோ உறுதியாக இருக்கிறதால பிஜேபி தலைமை அண்ணாமலையை மாற்றும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அண்ணாமலையோட மாற்றம் பிஜேபிக்கு இழப்பான்னா மேபி அவர் ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர், ஒரு நோன் ஃபேஸ் இல்லைன்றது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான். தட்ஸ் ரைட், கரெக்ட், எஸ். ஒரு விதத்தில் அது இழப்பு தான், எஸ். ஓகே சார். ஆனால் இப்போ இந்த இடத்துல தமிழிசை, எச் ராஜா இவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்படலையே அப்படின்ற ஒரு சில பேர் இல்லைங்க. அந்த ஸ்டேஜ் அவங்க யாருக்கும் கிடையாது. அவங்களாம் கொடுத்து பார்க்கப்படும். எச் ராஜாவை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. எத்தனை தடவை வந்தாலும் எச் ராஜா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பிஹேவியர் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபிக்குள்ளே அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்க ஒழிய எச் ராஜாவோட அரசியல் வல்லமை என்ன? அவர் மாவட்டத்திலே அவருக்கு எதிராக கொடி பிடிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று பெரிய அளவில் பிரச்சனை வெடிச்சிருக்கு அவருக்கு எதிராக. ஒருபோதும் எச் ராஜாவை பிஜேபி பிரசிடெண்ட்டாக போட மாட்டாங்க. தமிழிசைலாம் இருந்துட்டாங்க. இட் குட் பி மோஸ்ட்லி நயினார் நாகேந்திரன். ஏடிஎம்கே அலையன்ஸ்க்காக நயினாரை விட்டால் வேறு பெஸ்ட் சாய்ஸ் பிஜேபிக்கு இல்லை தான். ஏடிஎம்கே கேடர்ஸோட ஃப்ளோவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நயினார் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏடிஎம்கேவோடையும் ஏடிஎம்கே கேடரோடையும் ஜெல் ஆகிறது நயினாரால் முடியும். அப்படி ஒரு ஆள் இன்னைக்கு தேவை அவங்களுக்கு. ஸோ நயினாரை விட்டால் பிஜேபிக்கு வேறு ஆள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான பகிர்ந்துக்கு நன்றி. நன்றி சார்.